أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم الحمد لله சூரா தௌபால 100 வசனங்கள் படிச்சு முடிச்சிட்டோம். 101வது வசனம் நம்ம இப்ப படிக்க போறோம். பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாத்துல உண்மையோட இருக்கிறவங்க யாரு, உண்மைத்தன்மையோட தன்மையோட நம்பிக்கையோட இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பெரிய வெற்றி. அல்லாஹ் அவர்களை பத்தி திருப்தி கொண்டுகிட்டேங்கிறான், அவர்களும் அல்லாஹ் பத்தி திருப்தி கொண்டாங்கன்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு நீங்க இந்த திருப்தி அடையில நிலையில இருக்கிறதுனால ஆரம்ப காலத்துல இருந்தே நம்பிக்கை கொண்டு நீங்க அல்லாஹ்வுக்காக செயல்பட்டு வர்றதுனால உங்களுக்கு கீழ ஆறுகள் ஓடக்கூடிய குணங்களை மட்டும் இல்லாம தோப்புகளையும் தயார் பண்ணி வச்சிருக்கேன். அதை நீங்க தங்கி எப்பயுமே வாழ்வீங்க. இது மகத்தான வெற்றிங்கிறதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்து 101வது வசனம்டா சூரா தௌபால படிங்க அஸ்ரா. உங்களை சுற்றியுள்ள நாட்டுப்புற அரபிகளில் பலர் நயவஞ்சகர்களாக இருக்கின்றனர். இதே போன்று மதீனா வாசிகளிலும் உள்ளனர். அவர்களோ நயவஞ்சகத்தில் ஊறி திளைத்து இருக்கின்றார்கள். அவர்களை நீர் அறிய மாட்டீர், நாம் அறிவோம். வெகு விரைவில் அவர்களுக்கு 2 மடங்கு தண்டனை வழங்குவோம். பிறகு அவர்கள் மாபெரும் தண்டனைக்காக திரும்ப கொண்டு வரப்படுவார்கள். மேலும் தம் குற்றங்களை ஒப்புக்கொண்டிருக்கும் வேறு சிலரும் அவர்களில் உள்ளனர். அவர்கள் நற்செயலோடு தீய செயலையும் கலந்து விட்டிருக்கின்றார்கள். ஆயினும் அல்லாஹ் அவர்கள் மீது கருணை புரியக்கூடும். ஏனென்றால் திண்ணமாக அல்லாஹ் பெரிதும் மன்னிப்பவனும் கருணை புரிபவனும் ஆவான். அல்லாஹ் தஆலா நயவஞ்சகர்கள் யாரு, அதுலயே ஊறி போயிருக்கிறவங்க யாருங்கிறத பார்த்து அவங்களுக்கு தண்டனை இருக்கு. ஏமாத்துறாங்கல்ல, இஸ்லாத்துக்கு நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்துகிட்டு அநியாயம் பண்றாங்கல்ல, அதனால அவங்களுக்கு 2 மடங்கு தண்டனை இருக்கு அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா யார் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கிட்டு தன்னுடைய நற்செயலோட தீய செயல் கலக்காம அல்லாஹ்வுடைய கருணை எதிர்பார்த்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மன்னிப்பு மகத்தான கூலி இருக்குங்கிறத அல்லாஹ் சொல்றான். பாத்தீங்களா? அப்போ அல்லாஹ்வை ஏமாத்தலாம்னு நினைக்கிறீங்களா? இஸ்லாத்துக்கு வந்துட்டோன்னு சொல்லிட்டு போய் இஸ்லாத்தை சும்மா சாதாரணமா வாயளவுல சொல்லிட்டு நீங்க ஏமாத்த நினைக்கிறீங்களா? ஒரு நாளும் முடியாது. உண்மையிலேயே மன்னிப்பு தேடுறவங்களுக்கு தான் மன்னிப்பு தவிர, சும்மா வாயில ஒரு சிலர் சொல்லுவாங்களா, சாரி 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 சோ மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ, இதுக்கெல்லாம் கிடையாது அப்படிங்கறத அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான் பாருங்க. அடுத்து நபியே, அவர்களுடைய பொருள்களிலிருந்து தானத்தை வசூல் செய்து கொண்டு அதன் மூலம் அவர்களை தூய்மையாக்குவீராக. நல்வழியில் அவர்களை முன்னேறச் செய்வீராக. மேலும் அவர்களுக்காக நல்லருள் வேண்டி பிரார்த்திப்பீராக. ஏனென்றால் உம்முடைய பிரார்த்தனை திண்ணமாக அவர்களுக்கு சாந்தி அளிக்க கூடியதாகும். மேலும் அல்லாஹ் யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசனங்கள்லாம் தெளிவான வசனங்கள். அடுத்துடா. இன்னமாக அல்லாஹ் தன்னுடைய அடிமைகளின் பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொள்கின்றான். அவர்களின் தான தர்மங்களை அங்கீகரிக்கின்றான் என்பதையும் அல்லாஹ் பெரிதும் மன்னிப்பவனாகவும் கருணையுடையவனாகவும் இருக்கின்றான் என்பதையும் அவர்கள் அறியவில்லையா? சுப்ஹானல்லாஹ். அப்போ யா அல்லாஹ், இந்த பாவ மன்னிப்பை எதிர்பார்த்து உன்னுடைய அன்பையும் அருளையும் எதிர்பார்த்துத்தானே யா அல்லாஹ் நாங்கள் ஒவ்வொரு அமல்களும் செய்யறோம். யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய பாவங்களையும் நீ மன்னித்தருள் யா அல்லாஹ். நாங்கள் செய்யக்கூடிய யா அல்லாஹ் ஒவ்வொரு அமல்களையும் நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். எங்களுடைய தான தர்மங்கள், எங்களுடைய நோன்பு, எங்களுடைய தொழுகை, எங்களுடைய எங்களுடைய குர்ஆன் திலாவத் யா அல்லாஹ், எங்களுடைய திக்ர், ஒவ்வொரு அமல்களையும் யா அல்லாஹ் நீ ஏற்று எங்களுக்கு மன்னிப்பு வழங்கு யா அல்லாஹ். உன்னுடைய கருணைக்கு உரியவர்களாக எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன். அடுத்தடா. மேலும் நபியே, இம்மக்களிடம் கூறிவிடுவீராக, நீங்கள் செயல்பட்டு கொண்டிருங்கள். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் இறை நம்பிக்கையாளர்களும் உங்களுடைய நடத்தை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கத்தான் செய்வார்கள். பிறகு மறைவான வெளிப்படையான அனைத்தையும் அறிந்தவனிடம் அதிவிரைவில் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். அப்போது நீங்கள் செய்து கொண்டிருந்தவை குறித்து உங்களுக்கு அவன் அறிவித்து விடுவான். மேலும் இப்படியும் சிலர் இருக்கின்றார்கள், அவர்களின் விவகாரம் அல்லாஹ்வின் ஆணைக்காக தாமதப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அவன் நாடினால் அவர்களை தண்டிப்பான்.
நாடினால் அவர்களை மன்னித்து விடுவான். அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிபவனும் நுண்ணறிவாளனுமாயிருக்கின்றான். மேலும் அவர்களில் சிலர் ஒரு பள்ளிவாசலை உருவாக்கி இருக்கின்றார்கள். எதற்காகவெனில் சத்திய அழைப்பிற்கு ஊறு விளைவிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு அடிபணிவதற்கு பதிலாக அவனை நிராகரிக்க வேண்டும். மேலும் நம்பிக்கையாளர்களுக்கு இடையே பிரிவினையை ஏற்படுத்த வேண்டும். மேலும் இதற்கு முன் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் எதிர்த்து கொண்டிருந்த ஒருவனுக்கு பதுங்குமிடமாக வேண்டும் என்பதற்காக. மேலும் நாங்கள் நன்மையை தவிர வேறெதையும் நாடவில்லை என்று அவர்கள் சத்தியம் செய்து கூறுவார்கள். ஆனால் திண்ணமாக அவர்கள் பொய்யர்கள் என்பதற்கு அல்லாஹ் சாட்சி அளிக்கின்றான். அப்படிப்பட்ட இடத்தில் நீர் ஒருபோதும் தொழ வேண்டாம். தொடக்க நாளிலிருந்து இறையச்சத்தின் அடிப்படையில் நிறுவப்பட்டிருக்கின்ற பள்ளிவாசல்தான் நீர் தொழுவதற்கு மிகவும் தகுதியானதாகும். தூய்மையுடன் வாழ விரும்பும் மனிதர்கள் அங்கு உள்ளனர். தூய்மையை மேற்கொள்பவர்களை தாம் அல்லாஹ்வும் நேசிக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே இவ்வளவு அழகா டிக்ளேர் பண்ணதுக்கு பின்னாடி வேற என்ன இருக்குது பாருங்க. சிலர் பள்ளிவாசல் கட்டுறோங்கிற பேர்ல அநியாயம் செய்யறதுக்கு, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாறு செய்யறதுக்கு, பதுங்குமிடமா அதுல பதுங்கிக்கிட்டு சதி செய்யறதுக்கு கட்டுறாங்க. அப்படிப்பட்ட இடத்துக்கு நபியே நீங்க போயிடாதீங்க. வெளியில பார்த்தா நமக்கு எப்படி இருக்கு? பள்ளிவாசல் கட்டுறாங்களா? அல்லாஹ் தொழுறதுக்காக கட்டுற இடத்துக்கு போக வேணாமா? ஆனா அவங்களுடைய கல்வில மறைஞ்சிருக்கக்கூடியது அவங்களுடைய சதி திட்டங்கள் என்னங்கிறத அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுறான். இப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்க போகாதீங்க, தொழுறாதீங்க, அது இறையச்சத்தின் அடிப்படையில கட்டப்பட்டது இல்ல அப்படிங்கறத சொல்லிட்டு, ஆனா சிலர் இருக்கிறாங்க, அவங்களுடைய உள்ளம் தூய்மையான முறையில இருக்கிறாங்க. அவங்க அல்லாஹ்வை தொழ வேண்டும்ங்கிறதுக்காக இறையச்சத்தோட அடிப்படையில கட்டின பள்ளிவாசல் இருக்குது. அந்த இடத்துல போய் நீங்க தொழுங்க. அதான் நீங்க தொழுறதுக்கு தகுதியான இடம், இபாதத் செய்யறதுக்கு தகுதியான இடம். அவங்க தூய்மையா வாழ விரும்புறாங்க. அங்க தூய்மையா வாழ விரும்பக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. தூய்மையை விரும்பக்கூடியவங்களை தான் அல்லாஹ் நேசிக்கிறான். மத்தவங்கள இல்ல. இவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். அடுத்த வசனம். இனி நீர் என்ன கருதுகின்றீர்? இறையச்சத்தையும் இறை உவப்பையும் அடிப்படையாகக் கொண்டு தம் கட்டடத்தை நிர்மாணித்தவர் சிறந்தவரா? அல்லது வெள்ளத்தால் அரிக்கப்பட்ட உறுதியற்ற ஓடைக்கரையின் மீது தனது கட்டடத்தை நிர்மாணித்து பிறகு அக்கட்டடத்துடன் சேர்ந்து தானும் நரக நெருப்பில் நேராக வந்து விழுந்து விட்டவனே அவன் சிறந்தவனா? அக்கிரமம் இழைக்கும் இத்தகைய கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை. அவர்கள் எழுப்பிய இந்த கட்டடம் அவர்களின் உள்ளங்களில் என்றைக்கும் அமைதியின்மையை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். அவர்களின் உள்ளங்கள் நொறுங்கினால் ஒழிய அந்த அமைதியின்மை நீங்குவதற்கு எவ்வழியும் இல்லை. அல்லாஹ் அனைத்தையும் தெரிந்தவனாகவும் நுண்ணறிவாளனுமாக இருக்கின்றான். உண்மையாக அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களிடமிருந்து அவர்களின் உயிர்களையும் உடைமைகளையும் சுவனத்திற்கு பகரமாய் விலைக்கு வாங்கிக் கொண்டான். அவர்கள் அல்லாஹ்வின் வழியில் போர் புரிகின்றார்கள், கொல்கின்றார்கள், கொல்லப்படுகின்றார்கள். அவர்களுக்கு சுவனம் கிடைக்கும் எனும் இந்த வாக்குறுதி அல்லாஹ்வின் பொறுப்பிலுள்ள ஒரு திடமான வாக்குறுதியாகும். இதுவோ தௌராத், இன்ஜீல், குர்ஆன் ஆகியவற்றிலும் உள்ளது. மேலும் அல்லாஹ்வை விட தனது வாக்குறுதியை சிறப்பாக நிறைவேற்றுபவன் யார்? எனவே நீங்கள் அல்லாஹ்வுடன் செய்து கொண்ட உங்களுடைய இந்த வியாபாரம் குறித்து மகிழ்ச்சி கொண்டாடுங்கள். இதுவே மாபெரும் வெற்றியாகும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா முஃமின்களுக்கு வாக்கு கொடுக்குறான். அதனாலதான் அவங்க அவங்க உயிர் அவங்களுக்கு பெருசா தெரியல, அவங்க உடைமைகள் பெருசா தெரியல, குடும்பத்தை விட்டுட்டு போனது பெருசா தெரியல, தாய் தகப்பனை பிரிஞ்சது பெருசா தெரியல, மனைவி மக்களை விட்டது பெருசா தெரியல. எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்காக, இந்த மார்க்கத்துக்காக, இந்த ஈமானுக்காக இழக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. யார் இறை நம்பிக்கையாளர்களிடமிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய உயிர்களையும் அவங்களுடைய உடைமைகளையும் சொர்க்கத்துக்கு பகரமா விலைக்கு வாங்கிட்டானா. இவங்க செஞ்ச பிசினஸ் எவ்வளவு அழகானது. அல்லாஹ் தஆலாவே சொல்றான் பாருங்க. அதனால அவங்களுக்கு சுப்ஹானல்லாஹ், அவங்க அல்லாஹ்வுடைய வழியில கொல்லப்பட்டாங்க. அவங்களுக்கு சுவனம் குடிக்குங்கிற இந்த வாக்குறுதி அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து கிடைச்ச வாக்குறுதி.
இந்த வாக்குறுதி மற்ற வேதங்கள்லயும் பதியப்பட்டிருக்கு. யார் அல்லாஹ்வுடைய வாக்கை விட சிறந்த வாக்க கொடுக்க முடியும்? இந்த பிசினஸ் இருக்குல்ல, இந்த அழகான வியாபாரம் இருக்குல்ல, இது மகிழ்ச்சியான லாபம் தரக்கூடிய ஒரு பிசினஸ். நம்ம சொல்லுவோம்ல, நான் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு பிசினஸ். வாவ்! அது கிடைக்கும் பாரு. எங்கேயோ போயிரலாம். நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு கிராமத்துல எல்லாம் இருக்க தேவையில்ல. சிட்டில நான் எல்லாம் அதுக்கு தகுந்த ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கேன். அது மட்டும் சக்சஸ் ஆகட்டும். அப்புறம் தெரியும். அப்படின்னு சொல்லக்கூடிய பிசினஸ் மேன்களை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக உங்களுடைய உயிரையும், உடைமைகளையும் நீங்க குடுத்து சொர்க்கத்தை விலைக்கு வாங்குனீங்களே, இது பிரமாதமான, அருமையான, லாபம் அளிக்கக்கூடிய, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பிசினஸ். இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுங்க. இதுதான் உங்களுக்கு மாபெரும் வெற்றி. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாருங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உயிரை கொடுத்து, இந்த பொருளை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து ஷஹீதானவங்கள மகிழ்ச்சியா கொண்டாடுங்கங்கிறான். இன்னைக்கு ஏதாச்சும் நம்ம ஊர்ல அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக, இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுறதுக்காக ஏதோ சண்டை, பிரச்சனை, ஒரு 10 பேர் சேர்ந்து போய் ஒரு போருக்கு போற மாதிரியோ, உயிரை கொடுக்குற மாதிரியோ வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி இழப்புகள் நடந்தா கொண்டாடவா செய்வோம்? அல்லாஹ் எவ்வளவு பெரிய துக்கம், எவ்வளவு பெரிய கவலை, எவ்வளவு பெரிய உயிரிழப்புமோ வெளியில பாக்குறதுக்கு. ஆனா உள்ள யாருக்காக செஞ்சோம்? நம்ம படைச்ச ரப்புக்காக, அவனுடைய கட்டளைக்காக, இந்த மார்க்கத்தை நிலைநாட்ட வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், உன்னுடைய உள்ளம் தூய்மையான நிலையில எனக்காக நீ செய்யும் போது அது மிகப்பெரிய பிசினஸ், சொர்க்கத்துக்கான பிசினஸ், இது லாபம் தரக்கூடிய பிசினஸ். நீங்க கொண்டாடுங்க, கொண்டாடுங்கன்னு சொல்லக்கூடிய வெற்றி இது அப்படிங்கிறத சொல்றான். யா அல்லாஹ் இந்த வெற்றிகளை, இந்த ரகசியங்களை, இந்த ஈமானிய பிசினஸ நாங்கள் புரிந்து செயல்படக்கூடிய மக்களாக எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் நீ ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்ததா அல்லாஹ்விடம் மீண்டும் மீண்டும் திரும்புபவர்கள், அவனுக்கு அடிபணிந்து வாழ்பவர்கள், அவன் புகழ் பாடுபவர்கள், அவனுக்காக சுற்றித் திரிபவர்கள், அவன் முன்னால் குனிந்தும் குனிந்தும் சிரம் பணிந்தும் வணங்குபவர்கள், நன்மை புரியுமாறு ஏவுபவர்கள், மேலும் தீமையிலிருந்து தடுப்பவர்கள், அல்லாஹ்வின் வரம்புகளை காப்பவர்கள், இத்தகைய மாண்புடைய இறை நம்பிக்கையாளர்கள்தாம் அல்லாஹ்விடம் ஒப்பந்தம் செய்து கொண்டவர்கள் ஆவர். மேலும் நபியே, நீர் நம்பிக்கையாளர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பீராக. இறைவனுக்கு இணை வைப்பவர்கள் நரகத்திற்குரியவர்கள் என்பது நன்கு தெளிவாகிவிட்ட பின்னர் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோரி பிரார்த்திப்பது நபிக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் ஏற்ற செயல் அல்ல. அவர்கள் நெருங்கிய உறவினராய் இருப்பினும் சரியே. இப்ராஹிம் தம் தந்தைக்காக பாவ மன்னிப்பு கோரியது அவருக்கு தாம் அளித்திருந்த வாக்குறுதியின் காரணமாகத்தான். ஆனால் தம்முடைய தந்தை அல்லாஹ்வுக்கு பகைவனாக இருக்கின்றார் என்பது இப்ராஹிமுக்கு தெளிவாகிவிட்ட போது அவர் தம் தந்தையை விட்டு விலகிக் கொண்டார். சின்னமாக இப்ராஹிம் மிக இலகிய மனமும் இரையச்சமும் சகிப்புத்தன்மையும் உடையவராயிருந்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்துக்குரியவர்கள் யாரு, யாருக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட வர்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? தன்னுடைய தந்தைக்காக பாவ மன்னிப்பு தரக்கூடியவர்களா இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த மார்க்கத்தை பத்தி அழகா எடுத்து சொல்றாங்க. ஆனா அவங்க அதுல இருந்து விலகிக்கிட்டாங்க. இல்ல அதுல பிடிவாதமா இருக்கிறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சதுக்கு பின்னாடி அதுல இருந்து விலகிக்கிட்டாங்க. நிறைய பேர் சொல்றாங்க இறை நிராகரிப்பாளரான மக்களுக்கு துவா செய்யலாமான்னு. நம்ம செய்யலாம். ஆனா அவங்க இந்த இஸ்லாத்தை கொஞ்சம் நாள் காது கொடுத்து கேட்கக்கூடியவர்களா இருக்கணும். எதிராளியா இருக்கும்போது பிரயோஜனம் இல்ல. ஆனாலும் அல்லாஹ் அறியக்கூடியவனா இருக்கான். ஏன்னா இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல அழகான முறையில தந்தைக்கு துவா செய்யறாங்க, பாவ மன்னிப்பு கேட்கறாங்க, இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்றாங்க. நான் உங்களுக்கு நீங்க அறியாத விஷயத்த நான் அறியக்கூடியவனா இருக்கிறேன்னு மற்ற வசனங்கள்ல வர்றதா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியும் காட்டுறான். ஆனா அவங்க திருப்பி ரொம்ப எதிரியாவும் பிடிவாதமா இருக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்க தந்தையை விட்டு விலகிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட குணமுடையவங்களா இருந்தாங்கன்னா, ரொம்ப இளகிய மனசும், இரையச்சமும், சகிப்புத்தன்மையும் ஒரு அழகான பண்புகள் கொண்டவங்களா இருந்தாங்க. அல்லாஹ் அக்பர். யா அல்லாஹ் எங்களுக்கும் எங்கள் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற இளகிய மனசையும் சகிப்புத்தன்மையும் யா அல்லாஹ் உறுதி மிக்க ஈமானையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக யா அல்லாஹ். இரையச்சமுடையவர்களா எங்களையும் நீ ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன். அடுத்ததா
ஒரு சமூகத்தாருக்கு நேர்வழி அளித்த பின்னால் எவற்றிலிருந்தெல்லாம் அவர்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்காத வரை அவர்களை வழிகேட்டிற்குள்ளாக்குவது அல்லாஹ்வின் நியதி அல்ல. திண்ணமாக அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிந்தவனாயிருக்கின்றான். உண்மையாகவே வானங்கள் மற்றும் பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் அல்லாஹுக்குரியதாகும். வாழ்வும் மரணமும் அவன் கைவசமே உள்ளன. மேலும் அல்லாஹ்வை தவிர உங்களை பாதுகாப்பவரும் உதவி புரிபவரும் யாரும் இல்லை. நபியையும் துன்பம் சூழ்ந்த நேரத்தில் அவருக்கு உறுதுணையாயிருந்த முஹாஜிர்களையும் அன்சார்களையும் அல்லாஹ் பொறுத்தருளினான். அவர்களில் ஒரு சிலரின் உள்ளங்கள் நெறி தவறுதலின் பால் சற்று சாய்ந்து விட்டிருந்த போதிலும் ஆனால் அவர்கள் நெறி தவறிச் செல்லாமல் நபிக்கு பக்கபலமாக இருந்தனர். அப்போது அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான். திண்ணமாக அவன் அவர்கள் விஷயத்தில் அதிக பரிவும் கருணையும் கொண்டவனாக இருக்கின்றான். மேலும் விவகாரம் ஒத்தி போடப்பட்டிருந்த மூவரையும் அவன் மன்னித்தான். அவர்கள் நிலைமை எந்த அளவுக்கு மோசமாகி விட்டிருந்ததெனில் பூமி இத்துணை விரிவாய் இருந்தும் அவர்களை பொறுத்தவரை அது குறுகி அவர்கள் உயிர் வாழ்வதே கஷ்டமாகி விட்டிருந்தது. இன்னும் அல்லாஹ்விடமிருந்து தப்பிப்பதற்கு அவர்களுடைய அருளின் பக்கம் திரும்புவதை தவிர வேறு புகலிடம் இல்லை என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். பின்னர் அவர்கள் பாவ மன்னிப்பு கோரி தன்னிடம் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அவர்கள் மீது கருணை பொழிந்தான். திண்ணமாக அவன் மிக மன்னிப்போனும் கருணையுடையோனுமாயிருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு துன்பமான நேரத்துல அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் உறுதுணையா இருந்த முஹாஜிர்கள் அன்சார்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்களுடைய பாவங்களை எல்லாம் பொறுத்தான். அவங்களுடைய சிலருடைய உள்ளங்கள்ல நெறி தவறி இருந்த செயல்களைய அல்லாஹ் மன்னிக்க கூடியவனா இருக்கிறான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன்னா மோமின்களும் முஸ்லிம்களா வாழக்கூடிய மக்களும் ஒரு சில நேரத்துல தவறுகள் செய்யக்கூடியவர்களா பாவம் செய்யக்கூடியவர்களா இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான நேரத்துல அவங்க மன்னிப்பு கேட்கும்போது, ஏன்னா அவங்க இந்த மார்க்கத்துடைய ஆரம்பத்துல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மார்க்கத்துக்கு உதவியாளர்களா இருந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள மன்னிச்சுட்டேன். அவங்களுக்கு இந்த விஷயத்துல அதிக பரிவும் கருணையும் கொண்டவனா இருக்கிறேன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனாலதான் அந்த மனிதனுக்கு அவகாசத்தை கொடுத்துக்கிட்டே போறான். மன்னிப்புங்கிற அந்த கருணையின் வாசல் அல்லாஹ் எந்த நேரம் திறந்து வச்சிருக்கேன்னு சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வசனத்துல 118வது வசனம். இந்த சூரா தௌபான்னு வர்றதுக்கு காரணமா இருந்த 3 பேர். சுப்ஹானல்லாஹ். அவங்க வெறும் பெரிய பாவம்லாம் செய்யல. போருக்கு வராம பின்தங்கி இருந்தாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. ஏன் அப்படி இருந்தீங்க? அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையா ஒரு 40 நாள் மோமின்கள், முஸ்லிம்கள் அந்த சமுதாய மக்கள் பேசாம இருக்கிறாங்க. அதுலயும் அவங்க உண்மை சொல்றாங்க. எவ்வளோ பேரு முனாஃபிக்குகள் மற்ற மக்கள்லாம் சாக்கு போக்கு சொல்லிட்டு ஏன் வரலன்னு கேட்கிறப்ப, ஒவ்வொன்னையும் சொல்லிட்டு மன்னிப்பு அல்லாஹ்வுடைய தூதர் மன்னிப்பு துவா செய்றாங்க. அந்த மன்னிப்பை பெற்றுட்டு போயிடுறாங்க. ஆனா இவங்க ஏன் வரல தெரியுமான்னு உண்மை சொன்னாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன உங்களுக்கு இந்த மார்க்கத்துல அவ்வளவு அலட்சியம்? அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா கொஞ்ச நாள் அவர்கள ஒதுக்கி வைக்கும்படி சொன்னான். அப்ப அவங்களுக்கு இந்த பூமியே குறுகி போய் புகலிடமே இல்லாம எப்படி அல்லாஹ் இடத்துல சரணடைஞ்ச அவங்களுடைய வாழ்க்கை வரலாற தஃசீல்ல எடுத்து படிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இப்படி இருக்கணும். தௌபாண்டா களப்பற்றதா அல்லாஹ் இடத்துல சரணடைவதுண்டா இப்படி இருக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி அவங்க அல்லாஹ்விடம் அந்த அளவுக்கு மன்றாடின காரணத்தினால அவங்களுடைய மன்னிப்பை ஏத்துக்கிட்டான். மீண்டும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தான். அவங்க மீது கருணை பொழிஞ்சான். மன்னிப்போனாகவும் அல்லாஹ் கிருபை உடையவனுமாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த இடத்துல பாக்குறோம். ஓகே, அடுத்து இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். மேலும் வாய்மையாளர்களுக்கு துணையாக இருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடன் போருக்கு செல்லாமல் தங்கிவிடுவதும் அவரை பொருட்படுத்தாமல் தங்களை பற்றியே அதிக அக்கறை கொள்வதும் மதீனாவாசிகளுக்கும் அவரை சுற்றி வாழும் நாட்டுப்புற அரபிகளுக்கும் அழகல்ல. ஏனெனில் அல்லாஹ்வின் பாதையில் பசி, தாகம் மற்றும் உடற்களைப்பின் எந்த ஒரு துன்பத்தை அவர்கள் சகித்துக் கொண்டாலும், மேலும் சத்தியத்தை நிராகரிப்பவர்களுக்கு வெறுப்பாக இருக்கும் பாதையில் எந்த ஓர் அடியை அவர்கள் எடுத்து வைத்தாலும், மேலும் எந்த ஒரு பகைவனிடமும்
சத்திய விரோத போக்கிற்காக எந்த பழியை அவர்கள் வாங்கினாலும் அவை ஒவ்வொன்றுக்கும் பகரமாக அவர்களின் பேரில் ஒரு நன்மை எழுதப்படாமல் ஒருபோதும் விட்டுவிடப்பட மாட்டாது. திண்ணமாக அல்லாஹ்விடம் நன்னடத்தையுடையோரின் கூலி வீணாக்கப்படுவதில்லை. இதேபோல் அவர்கள் அல்லாஹ்வின் வழியில் சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ செலவு செய்யும் எது ஒன்றும், மேலும் ஜிஹாதுக்காக ஏதேனும் ஒரு பள்ளத்தாக்கை கடந்து செல்வதும் அவர்களுடைய பேரில் பதிவு செய்யப்படாமல் ஒருபோதும் விடப்பட மாட்டாது. எதற்காகவெனில் இவர்களுடைய சிறப்பான சாதனைகளுக்கான நற்கூலியை அல்லாஹ் இவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்பதற்காக. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க சின்னதை செஞ்சாலும் சரி, பெருசா செஞ்சாலும் சரி, நீங்க என்னத்த செஞ்சாலும் உங்களுக்கு நான் கூலிய தர்றேங்கிறதுல எவ்வளவு உறுதியா, எவ்வளவு ஒரு அழகான வாக்குறுதியில நமக்கு கொடுக்கலாம் பாத்தீங்களா? அப்ப நமக்கு எது முடியுதோ, ஒரு சிலருக்கு பெருசா செய்ய முடியும், அதையும் அல்லாஹ் பதிவு செய்யறான். ஒருத்தருக்கு சின்னதா கொடுக்க முடியும், ஆனா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த இஹ்லாசத்தான் அல்லாஹ்வுக்காக கொடுக்குறாங்களா, பெருமைக்காக கொடுக்குறாங்களாங்கிறதான் அல்லாஹ் பாக்குறான். அல்லாஹ்வுக்காக செய்யும் போது எந்த ஒண்ணுமே உங்களுக்கு பதிவு செய்யாம வீணா போயிடாது. அதனுடைய சிறப்பையும் அதுக்குரிய கூலியையும் நான் நிறைவா கொடுப்பேன்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்ததா மேலும் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அனைவருமே புறப்பட வேண்டும் என்பது தேவையில்லை. எனினும் அவர்கள் வாழும் ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் ஒரு சிலர் மட்டுமே புறப்படலாமே. எதற்காகவெனில் மார்க்க அறிவை அவர்கள் பெற்றுக்கொண்டு தம் சமுதாயத்தாரிடம் திரும்பி வந்து அவர்களை எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக. இதன் வாயிலாக இஸ்லாத்திற்கு மாற்றமான போக்கை அவர்கள் தவிர்த்து கொள்ளக்கூடும். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இறை மறுப்பாளர்களில் யார் உங்களை அடுத்திருக்கின்றார்களோ அவர்களுடன் போர் புரியுங்கள். அவர்கள் உங்களிடம் கடினமான போக்கை காண வேண்டும். மேலும் அல்லாஹ் இரையச்சம் உள்ளவர்களோடு இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏதேனும் ஒரு புதிய அத்தியாயம் இறக்கி அருளப்பட்டால் அவர்களில் சிலர் இது உங்களில் எவருடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தியது என்று முஸ்லிம்களிடம் பரிகாசமாய் கேட்கின்றார்கள். உண்மையில் யார் நம்பிக்கையாளர்களோ அவர்களின் நம்பிக்கையை ஒவ்வொரு அத்தியாயமும் அதிகமாக்கியே இருக்கின்றது. அதனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். ஆயினும் இவர்களுடைய உள்ளங்களில் நயவஞ்சகப்பினி குடிகொண்டிருக்கின்றதோ அவர்களிடம் ஏற்கனவே இருந்த அசுத்தத்தை அந்த புதிய அத்தியாயம் ஒவ்வொன்றும் மேலும் அதிகரிக்க செய்தது. மேலும் நிராகரிப்பாளர்களாகவே அவர்கள் மரணமடைந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க கேலியா பண்றீங்க, அல்லாஹ்வுடைய வசனங்கள் வரும்போது இது என்னத்த உங்களுக்கு கொடுத்துச்சுன்னா கேக்குறீங்க? உங்களுடைய உள்ளங்கள்ல வஞ்சக பிணி இருக்கிறதுனால, அந்த நயவஞ்சக தன்மை இருக்கிறதுனால அதையே அதிகப்படுத்தி அதுலயே நீங்க மரணம் அடைஞ்சு தண்டனைக்குரியவர்களா இருக்கிறீங்க. ஆனா இறை நம்பிக்கை கொண்டவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? அது அவங்களோட ஈமானை அதிகரிக்கக்கூடியதா இருக்கு. இரையச்சமுடையவர்களா தான் அவங்களை ஆக்குதே தவிர, நீங்க இவங்களை பார்த்து இது என்ன உங்களுக்கு பெரிய படிப்பினையும் பாடத்தையும் பிரகாசத்தையும் கொடுத்து கேலியா பண்றீங்க? அல்லாஹ் உங்களை கேலி பண்றான். உங்களுடைய அந்த தீமையான எண்ணத்திலேயே அல்லாஹ் விட்டு விடுறான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இறை நம்பிக்கையாளர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அவங்களுடைய ஈமான் அதிகரிக்குது. ஒவ்வொரு அத்தியாயமும் அவங்களுக்கு அழகிய செய்திகளை சொல்லி கொடுக்கறத பார்த்து அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்ததா ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முறையோ இருமுறையோ அவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் என்பதை அவர்கள் கவனிப்பதில்லையா? இவ்வாறிருந்தும் அவர்கள் பாவ மன்னிப்பு கோருவதும் இல்லை, நல்லுரை பெறுவதும் இல்லை. ஏதாவது ஓர் அத்தியாயம் இறக்கி அருளப்பட்டால் அவர்களில் ஒருவர் மற்றவரிடம் உங்களை யாரும் பார்க்கவில்லையே என்று கண்களாலேயே சாடை காட்டி அங்கிருந்து நழுவிச் சென்று விடுகின்றார்கள். அல்லாஹ் அவர்களுடைய இதயங்களை புரட்டி விடுகின்றான். ஏனெனில் அவர்கள் எதையும் புரிந்து கொள்ளாத மக்களாய் இருக்கின்றனர். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. ஒரு வருஷத்துக்கு ஒருக்காவோ 2 தடவை அவங்க சோதனைக்கு உள்ளாக்காமல் இருக்கிறது இல்ல. அவங்க பாவ மன்னிப்பு கோர்றதும் இல்ல, நல்லுரை பெறுறதும் இல்ல. இப்போ வசனங்கள் மூலமா, அத்தியாயங்கள் மூலமா, அல்லாஹுடைய அறிவுரை மூலமா உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னு கேலி பண்ணக்கூடியவர்களா தான் இருக்கிறாங்களே தவிர, அதன் மூலமா அவங்களுக்கு பாவ மன்னிப்புகள் இல்ல, அவங்களுக்கு படிப்பினையும் இல்ல. அது மட்டும் இல்ல, ஏதாச்சும் ஒரு அத்தியாயம் இறக்கப்பட்டா உங்கள்ட்ட இதை யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு கண் சட செஞ்சுட்டு அங்கிட்ட இருந்து வெளியேறி போறாங்க.
அவங்களுடைய இதயங்களை எல்லாம் அல்லாஹ் புரட்டிடுறான். ஏன்டா அவங்க புரிந்து கொள்ளாத மக்களா இருக்கிறாங்க, விளங்காத மக்களா இருக்கிறாங்க, கேலியும் கிண்டலும் பேசக்கூடிய மக்களா இருக்காங்க, படிப்பினையும் பாடமும் பெறக்கூடிய மக்களா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறான். இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, என்னென்னவெல்லாம் சூழ்ச்சிகள் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. பெரிய பெரிய அஹ், யாருக்குமே தெரியாத சூழ்ச்சியெல்லாம் செய்யறோண்டு பெரும் பெரும் சூழ்ச்சி எல்லாம் செய்யறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். ஒரு சின்ன கஞ்சாடை கஞ்சாடை காட்டினதற்கும் அங்கிருந்து அப்படி மெதுவா நழுவி போனதையும் அவனுடைய வேதத்துல சொல்லும் போது, உங்களுடைய பெரும் பெரும் சூழ்ச்சியை அல்லாஹ் அறியாம இருப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்ல. ஒவ்வொன்னையும் அல்லாஹ் கணக்கிடக்கூடியவனா இருக்கிறான். உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் சோதனைகள குடுக்குறான். 1 முறை, 2 முறை அப்படிங்கிறதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா நீங்க தான் புரியாத மக்களா இருக்கிறீங்க என்று சொல்லிட்டு நிராகரிப்பாளர்கள, அல்லாஹ் மீது ஈமான்ல பரிபூரணமா இல்லாத மக்கள்கள பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்தது. பாருங்கள், உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கின்றார். நீங்கள் துன்பத்திற் துன்பத்திற்காலாவது அவருக்கு கடினமாக இருக்கின்றது. மேலும் உங்களுடைய வெற்றியில் பேராவல் கொண்டவராகவும் நம்பிக்கையாளர் மீது அதிக பரிவும் கருணையும் உடையோராகவும் இருக்கின்றார். இனி அவர்கள் உம்மை புறக்கணித்தால், நபியே, நீர் கூறிவிடும், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை, அவனையே நான் முழுமையாக சார்ந்திருக்கின்றேன், மேலும் அவன் மகத்தான அர்ஷின் அதிபதியாயிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசி 2 வசனத்துல நம்முடைய இறை தூதர், உயிரின் மேலான உத்தம தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பண்பு நலன்கள், அவங்களுடைய குணங்கள், அத பத்தி அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. பாருங்க, உங்கள்ட்ட இருந்தே நான் உங்களுக்கு ஒரு தூதரை நான் அனுப்பி இருக்கிறேன். அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் தெரியுமா? உங்க மேல பரிவும் பாசமும் உள்ளவரா இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அவர் உங்க மேல பேராவல் கொண்டவரா இருக்கிறாரு. நீங்க எல்லாரும் வெற்றி பெற்ற சமுதாயமா இருக்கணும். நீங்க நம்பிக்கை கொண்டவர்களா இருக்கணும். நீங்க அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாயிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய கருணைக்கும் அவனுடைய மன்னிப்புக்கும் உரிய மக்களா இருக்கணும். வெற்றி பெற்ற மக்களா இருக்கணும்னு சொல்லிட்டு பேராவல் கொண்டுதான் ஒவ்வொருத்தர்ட்டையும் திரும்ப திரும்ப போய் சொல்றாங்க. திரும்ப திரும்ப இந்த இஸ்லாத்தை எவ்வளவுதான் புறக்கணிச்சாலும், அப்படிப்பட்ட இந்த நபியை புறக்கணிக்கக்கூடிய மக்களும் அந்த காலத்துல இருக்கத்தானே செஞ்சாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அடுத்து, நபியே, நீங்க உங்களை புறக்கணிக்கிறாங்கன்னு கவலைப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க. நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் எனக்கு போதுமானவனா இருக்கான். எப்படி? ஹஸ்பி அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை தெரியுமா இது? அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க அவன்கிட்டயே பொறுப்பு சாட்டக்கூடியவர்களா இருக்கீங்க, அவனையே நம்பி இருக்கக்கூடியவர்களா இருக்கிறீங்க அப்படின்ட்டு இந்த வசனத்துக்கு ஏராளமான ஹதீஸ்களையும் நிறைய சம்பவங்களையும் சொல்லி காட்டுறாங்க. இவரு கசீர் எனக்கு படிச்சு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், உன்னை புறக்கணித்தா கவலைப்படாதீங்க, எனக்கு அல்லாவே போதுமானவன், வணக்கத்திற்குரிய நாயன் அவனைத் தவிர வேற யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். அவன்தான் மகத்தான அரிசின் அதிபதி. அவனுக்கு ஈடு இணை வேற எதுவுமே இல்ல. பாத்தீங்களா? ஏகத்துவத்தை சொல்லி ஆரம்பிச்ச சூரா சூரா அன்பாலும் சரி, அதோட தொடர வரக்கூடிய சூரா தௌபாவும் சரி, இறுதியிலையும் ஓரிரை கொள்கைய, அல்லாஹ் ஒருத்தன் தாங்கிறத, அவனுக்கு ஈடு இணை இல்லைங்கிறத, அவனோட யாரையும் கூட்டாக்காதீங்கன்னு சொல்றத, இந்த நபியை, இந்த இறுதி தூதரகத்துல சொல்ற, நான் அவனை தவிர வேற யாரையும் நம்பல. அவன் ஒருத்தன் தான். அவனுக்கு ஈடு இணை இல்ல, அவனுக்கு இல்ல, அவனை தவிர வேறு இலாஹ் இல்ல. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? மகத்தான அரசுடைய அதிபதி. சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட அல்லாஹுடைய அழகிய பண்புகளை சொல்லி முடியக்கூடிய இந்த சூறாவோட முடிவை பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் ஓரிரை கொள்கையில் உறுதியாக இருந்து எங்களுடைய எல்லா காரியங்கள்லையும் உன்னிடம் யா அல்லாஹ் பொறுப்பு சாட்டி, யா அல்லாஹ் உன்னை நம்பி உன்னை போதுமானவனாக, ஹஸ்பி அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் நீ யா அல்லாஹ்ன்னு நாங்கள் உன்னிடம் முழுமையாக சரணடையக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.